எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடித்தவர்களா நம்ம நிற்க வேண்டும். அப்போதான் பிசாசானவன் எய்கிற ஒவ்வொரு அக்கினி அஸ்திரங்களையும் நம்மால் அவிழ்த்து போட முடியும். இப்போ நம்ம ஒரு யுத்தத்துக்கு போறோம் அப்படின்னா நம்முடைய கரத்துல ஒரு கேடகம் இருக்கும். அந்த கேடகம் இல்லாட்டி என்ன அப்படின்னா எதிராளி வீசுகிற ஆயுதங்கள் நம்மளை தாக்கிவிடும், நம்ம மரித்து விடுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுதும், வியாதி வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், அநேக பேர் எதிராக எழுப்பினாலும், விசுவாசம் என்கிற கேடகம் உங்களுக்குள்ள இருக்குமானால் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த சத்ருவானவன் எய்கிற ஒவ்வொரு அக்கினி அஸ்திரங்கள், ஒவ்வொரு ஆயுதங்களை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு கேட்கணும். ஏன்னா நம்ம எல்லா காரியத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் தான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும், சத்துருடைய அத்தனை தந்திரங்களையும் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நீங்களும் விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்தவர்களாய் நெல்லுங்க. சத்துருடைய எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். Have a nice day. God bless you.